மத்தியில் அமையவுள்ள மோடியின் ஆட்சி குறைப்பிரசவ ஆட்சி. 5 வருடம் நீடிக்காது. கூட்டணி கட்சிகளை மோடியை வீட்டுக்கு அனுப்பிவிடுவார்கள். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆருடம். புதுச்சேரி ஆகாஷ் எஜுகேஷன் சர்வீஸ் லிமிடெட் போட்டித் தேர்வு மையத்தில் படித்த மாணவன் எஸ் பாரதி நீட் தேர்வில் 700 மதிப்பெண் பெற்று சாதனை படைத்துள்ளார். புதுச்சேரி பாரதிய ஜனதா படுதோல்விக்கு பொறுப்பேற்று பாஜக தலைவர் ராஜினாமா செய்திருக்க வேண்டும். எதிர்க்கட்சி தலைவர் சிவா பேட்டி. புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் பாண்டிச்சேரி வழக்கங்கள் சங்கம் சார்பில் பாண்டி கஃபே ஹவுஸ் கேண்டீனை தலைமை நீதிபதி சந்திரசேகர் திறந்து வைத்தார். மாநில வளர்ச்சி, மக்கள் பிரச்சினை, அரசு ஊழியர்களின் நலன் ஆகியவற்றில் கவனம் செலுத்தாததாலே புதுச்சேரியில் பாஜக படுதோல்வி அடைந்தது என்று சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள பைக் ஷோரூமில் நோட்டமிட்டு நள்ளிரவில் திருடிய நபரை சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். மாணவர்களே, வெளிநாட்டில் நட்சத்திர ஹோட்டல்களில் பணிபுரிய விருப்பமா? ஆஸ்திரேலியா, மலேசியா, சைனா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஸ்டார் ஹோட்டல்களில் பணிபுரிய வேலை வாய்ப்பினை வழங்குகிறது எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். எங்கள் கல்லூரியின் சிறப்பம்சங்கள்: நவீன முறையில் எளிதாக பயில ஸ்மார்ட் டிஜிட்டல் கிளாஸ் ரூம், லேப் வசதி, மாணவர்களின் திறன் மேம்பட இலவசமாக ஆங்கிலம், பிரெஞ்சு, ஹிந்தி போன்ற வகுப்புகள், வேலை வாய்ப்பு உத்தரவாதத்துடன் கூடிய தரமான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள். மாணவர்கள் பயிலும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்றோம். இதன் மூலம் ஹோட்டல்களில் வேலை புரிய உங்கள் தகுதி மற்றும் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளலாம். புதுவையிலே எங்கள் கல்லூரியில் தான் மிக குறைந்த கட்டணத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாணவர்களே, கவலை வேண்டாம். எய்ம்ஸில் பயின்றால் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உறுதி. டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் டெக்னாலஜி, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஃபுட் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, கார்விங் அண்ட் டிப்ளமா இன் மரைன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், நம்பர் 514 Airport Road, opposite Navalan Nerinjarian High Secondary School, Losbeth, Pondicherry. For admission, contact 9600421333. மத்தியில் அமையவுள்ள மோடியின் ஆட்சி குறைப்பிரசவ ஆட்சி. 5 வருடம் நீடிக்காது. கூட்டணி கட்சிகளை மோடியை வீட்டுக்கு அனுப்பிவிடுவார்கள். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆருடம். நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு மோடியின் சர்வாதிகாரத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவும் விமர்சனம். நமச்சிவாயம் செல்லா காசு. சூடு சொரணை இருந்தால் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் கூண்டோடு ராஜினாமா செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தல். இதுகுறித்து அவரது இல்லத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, பாஜக அதிக இடங்களை பெறும் என்ற தேர்தல் கருத்து கணிப்புகள் எல்லாம் பொய்யாகி உள்ளது. நாட்டு மக்கள் பாஜகவிற்கு இந்த தேர்தலில் தக்க பாடத்தை புகட்டியுள்ளனர். ஆணவம், தொழிலதிபர்களை மிரட்டி வழக்கு பதிந்து பணம் வசூலித்தல், சிபிஐ அமலாக்கத்துறையை வைத்து மிரட்டி சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி தங்கள் கட்சியில் சேர்க்க வைத்தனர். பிரதமர் நாற்காலியில் ஒட்டிக்கொண்டு கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து பிரதமராக பதவியேற்க உள்ளார். இது பாஜகவிற்கும் மோடிக்கும் மிகப்பெரிய அவமானம். மோடி ஒரு சிறந்த மனிதர் என்றால் அவர் அந்த பதவியை நோக்கி சென்றிருக்க கூடாது. இந்த ஆட்சி குறைப்பிரசவ ஆட்சியாகத்தான் இருக்கும். 5 வருடம் நீடிக்காது. நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு ஆகியோர் பழமை வாய்ந்த அரசியலில் முதிர்ந்தவர்கள். அவர்கள் மோடியின் சர்வாதிகாரத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வெகு விரைவில் இந்த ஆட்சி கலைந்துவிடும். கூட்டணி கட்சிகளை வீட்டுக்கு அனுப்பி விடுவார்கள். பாஜக, என்ஆர் காங்கிரஸ் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் தங்கள் தொகுதியில் குறைவான வாக்குகள் பெற்றுள்ளனர். மக்களுக்கு இந்த அரசின் செயல்பாடுகள் பிடிக்கவில்லை. இந்த ஆட்சியாளர்களின் ஊழலான ஆட்சி, மோசமான ஆட்சி, மக்களை மதிக்காத ஆட்சி என்பதால் மக்கள் வெறுப்படைந்து உள்ளனர் என்றார். நாங்கள் மாநில அந்தஸ்து பெறுவோம் என இதுவரை 300 முறை முதலமைச்சர் ரங்கசாமி கூறியுள்ளார். ஆனால் அதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை. மத்திய பாஜக ஆட்சியுடன் கூட்டணியில் இருந்தும் இதுவரை மாநில அந்தஸ்து பெறவில்லை. மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் ஒன்றை கூட புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சியாளர்கள் நிறைவேற்றவில்லை. இதனால்தான் மக்கள் நல்ல தீர்ப்பை வழங்கியுள்ளனர். முதலமைச்சர் இதற்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும். ஆனால் அவர் செய்ய மாட்டார். நாற்காலிதான் முக்கியம். புதுச்சேரியை அவர்கள் குட்டிச்சுவராக்கி உள்ளனர். தொண்டர்களை வைத்து காங்கிரஸ் தேர்தலை சந்தித்து அமோக வெற்றி பெற்றுள்ளோம். இதிலிருந்து நமச்சிவாயம் செல்லா காசு என தெரிகிறது. சூடு சொரணை இருந்தால் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் கூண்டோடு ராஜினாமா செய்ய வேண்டும். புதுச்சேரி பாஜகவில் தற்போது பூகம்பம் வெடிக்கிறது. தற்போதைய பாஜக தலைவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என பாஜக முன்னாள் தலைவர் சுவாமிநாதன் அறிக்கை விட்டுள்ளார். இந்தியா கூட்டணி இனிவரும் காலங்களில் ஒன்றிணைந்து செயல்பட்டு சட்டமன்ற தேர்தலை சந்திப்போம். மத்தியில் ஒரு பலமான எதிர்க்கட்சிகளாக கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து செயல்படுவோம்.
இனிவரும் காலம் இந்தியா கூட்டணி காலம், மோடியின் காலம் பஸ்பமாகி உள்ளது என்றார். புதுச்சேரி ஆகாஷ் எஜுகேஷன் சர்வீஸ் லிமிடெட் போட்டித் தேர்வு மையத்தில் படித்த மாணவன் எஸ். பாரதி நீட் தேர்வில் 700 மதிப்பெண் பெற்று சாதனை படைத்துள்ளார். ஆகாஷ் எஜுகேஷன் சர்வீஸ் லிமிடெட் தேசிய அளவிலான போட்டித் தேர்வுகளுக்கு மாணவர்களை தயார் செய்யும் சேவைகளில் முன்னணி கல்வி நிறுவனமாக திகழ்ந்து வருகிறது. அண்மையில் நடைபெற்று முடிந்த இளங்கலை மருத்துவ படிப்புக்கான தேசிய தகுதிக்கான நுழைவுத் தேர்வு முடிவுகள் நேற்று வெளியானது. இதில் ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீசஸ் லிமிடெட் புதுச்சேரி மாநில பயிற்சி மையத்தில் பயின்ற எஸ். பாரதி என்ற மாணவர் 2024ஆம் ஆண்டிற்கான இளங்கலை மருத்துவ படிப்பில் சேர்வதற்கான தேசிய தகுதி தேர்வில் 700 மதிப்பெண்களை பெற்று அகில இந்திய அளவில் 1883 இடத்தை பெற்று சாதனை படைத்துள்ளார். அசாதாரண சாதனை புரிந்த அம்மாணவருக்கு பாராட்டு தெரிவிக்கும் நிகழ்ச்சி ஆகாஷ் எஜுகேஷன் சர்வீஸ் மையத்தில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஆகாஷ் எஜுகேஷன் சர்வீஸ் லிமிடெட் நிறுவனத்தின் தலைமை கல்வி மற்றும் வணிக பிரிவு தலைவர் தீரஜ் மிஸ்ரா கலந்து கொண்டு அசாதாரண சாதனைகளை புரிந்த மாணவர்களை வெகுவாக பாராட்டினார். தொடர்ந்து அவர் கூறும்போது, மாணவர்களின் இதுபோன்ற முன்மாதிரியான சாதனைகளை தங்கள் நிறுவனம் மனதார மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறது என்றும் 20 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் 2024ஆம் ஆண்டுக்கான தேசிய தகுதி தேர்வு எழுதினார்கள். மாணவர்களின் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு, பெற்றோரின் ஆதரவு ஆகியவைகள் ஒவ்வொரு மாணவர்களின் சாதனைக்கு பறைசாற்றுகிறது என்று அவர் குறிப்பிட்டார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் மைய பேராசிரியர்கள், நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா படுதோல்விக்கு பொறுப்பேற்று பாஜக தலைவர் ராஜினாமா செய்திருக்க வேண்டும். எதிர்க்கட்சி தலைவர் சிவா பேட்டி. கலைஞர் கருணாநிதியின் 100ஆண்டு நிறைவு விழாவை ஒட்டி புதுச்சேரி இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் 2 நாள் கால்பந்தாட்ட போட்டி தொடங்கியது. இதில் கலந்து கொண்ட மாநில அமைப்பாளர் சிவா போட்டியை தொடக்கி வைத்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் பல்வேறு பணிகள் முடக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட காலத்தில் பணிகளை முடிக்காததால் ஸ்மார்ட் சிட்டி திட்ட நிதியை திரும்ப அனுப்பும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்கு அதிகாரிகள் மற்றும் ஆட்சியாளர்களின் மெத்தன போக்கே காரணம் என்று சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், ஒரு கட்சியின் தோல்விக்கும் வெற்றிக்கும் மாநில தலைமைதான் பொறுப்பேற்க வேண்டும். இதில் எந்த விதத்திலும் தட்டி கழிக்க முடியாது. பாஜகவிற்கு ஏற்பட்ட நிலை திமுகவிற்கு இருந்திருந்தால் முதலில் தோல்விக்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்திருப்போம் என்றார். புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் பாண்டிச்சேரி வழக்கங்கள் சங்கம் சார்பில் பாண்டி கஃபே ஹவுஸ் கேண்டீனை தலைமை நீதிபதி சந்திரசேகர் திறந்து வைத்தார். புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தினுள் பாண்டிச்சேரி வழக்கறிஞர் சங்கம் சார்பில் பாண்டி கஃபே ஹவுஸ் என்ற பெயரில் புதிய கேண்டீன் உணவகத்தின் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தலைமை நீதிபதி சந்திரசேகர் குத்து விளக்கேற்றி புதிய கேண்டீனை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி வழக்கறிஞர் சங்க தலைவர் குமரன், பொது செயலாளர் கதிர்வேல், பொருளாளர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்ட நிர்வாகிகள், வழக்கறிஞர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். திறப்பு விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் கேண்டீன் நிர்வாக முன்னாள் கவுன்சிலர் கேபிள் டிவி பாஸ்கர் பூங்கொத்து கொடுத்தும் சால்வைகள் அணிவித்தும் அனைவரையும் வரவேற்றார். புதியதாக திறக்கப்பட்ட பாண்டி காபி ஹவுஸில் இட்லி, பூரி, பொங்கல், வடை, டீ, காஃபி, தயிர் வடை, மெதுவடை உள்ளிட்ட அனைத்து வகையான சிற்றுண்டி வகைகள் மற்றும் மதிய உணவு வகைகள் தரமாகவும் குறைவான விலையிலும் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. மாநில வளர்ச்சி, மக்கள் பிரச்சினை, அரசு ஊழியர்களின் நலன் ஆகியவற்றில் கவனம் செலுத்தாததாலே புதுச்சேரியில் பாஜக படுதோல்வி அடைந்தது என்று சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரியில் உள்ள சமூக நல இயக்கங்களின் நிர்வாகிகளுடன் செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு, முதலமைச்சர் ரங்கசாமி கட்சி தொடங்கிய காலத்தில் இருந்து புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தார். ஆனால் புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி ஏற்பட்ட பிறகு மாநில அந்தஸ்து பற்றி எந்த மேடையிலும் அவர் வாய் திறக்கவில்லை என்றார். புதுச்சேரியை மாநில நிதி கமிஷனில் சேர்ப்பது, மாநில கடன் தள்ளுபடி, மின்துறை தனியார்மயம் உள்ளிட்ட விவகாரங்களில் மக்களுக்கு அரசு மிகப்பெரிய துரோகம் செய்ததாக குற்றம் சாட்டிய நேரு, புதுச்சேரியில் அனைத்து துறைகளிலும் லஞ்சம், ஊழல் தலைவிரித்து ஆடுகிறது. ஸ்மார்ட் சிட்டி திட்டம் சரியாக பயன்படுத்தப்படவில்லை என்றும்
பிரதமர் புதுச்சேரி வந்தபோது பெஸ்ட் புதுச்சேரியாக மாற்றுவேன் என்று கூறினார். ஆனால் தற்போது வொர்ஸ்டாக மாறியுள்ளது என்று குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் ரேஷன் கடையை திறக்காமல் மக்களை வஞ்சித்தது அரசு ஊழியர் நலன், காலி பணியிடங்கள் நிரப்பாதது, மக்கள் பிரச்சனைகளை தீர்க்காதது, கடந்த 3 ஆண்டுகளில் மாநில வளர்ச்சிக்கு எதுவுமே செய்யாதது போன்ற விவரங்கள் தான் புதுச்சேரியில் பாஜக படுதோல்விக்கு காரணம் என்று சுட்டிக்காட்டிய நேரு, தொடர்ந்து ஆட்சியாளர்கள் மெத்தன போக்குடன் மக்கள் மீது அக்கறை இல்லாமல் செயல்பட்டால் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலும் இதே நிலை ஏற்படும் என்று தெரிவித்தார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மாணவர்களே, வெளிநாட்டில் நட்சத்திர ஹோட்டல்களில் பணிபுரிய விருப்பமா? ஆஸ்திரேலியா, மலேசியா, சைனா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஸ்டார் ஹோட்டல்களில் பணிபுரிய வேலை வாய்ப்பினை வழங்குகிறது எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். எங்கள் கல்லூரியின் சிறப்பம்சங்கள்: நவீன முறையில் எளிதாக பயில ஸ்மார்ட் டிஜிட்டல் கிளாஸ் ரூம், லேப் வசதி, மாணவர்களின் திறன் மேம்பட இலவசமாக ஆங்கிலம், பிரெஞ்சு, ஹிந்தி போன்ற வகுப்புகள், வேலை வாய்ப்பு உத்தரவாதத்துடன் கூடிய தரமான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள். மாணவர்கள் பயிலும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்றோம். இதன் மூலம் ஹோட்டல்களில் வேலை புரிய உங்கள் தகுதி மற்றும் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளலாம். புதுவையிலே எங்கள் கல்லூரியில் தான் மிக குறைந்த கட்டணத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாணவர்களே, கவலை வேண்டாம். எய்ம்ஸில் பயின்றால் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உறுதி. Diploma in Hotel Management Technology, Hotel Management, Food Production, F&B Service, Bakery and Confectionery, Carving and Diploma in Marine Hotel Management. எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், நம்பர் 514 ஏர்போர்ட் ரோட், ஆப்போசிட் நாவலன் நெடுஞ்செழியன் ஹை செகண்டரி ஸ்கூல், லாஸ்பெட், பாண்டிச்சேரி. For admission contact 9600421333. குட்வில் நிறுவனம் கடந்த 10 வருடமாக வெளிநாட்டு கல்வியியல் நிறுவனத்தை நடத்தி வருகிறது. இதுவரைக்கும் சுமார் 60க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பிலிப்பைன்ஸ் மற்றும் ஐரோப்பாவில் மருத்துவம் MBBS படித்து வருகின்றனர். இதன் நிர்வாக இயக்குனர் டாக்டர் கார்த்திகேயன் லண்டன் பல்கலைக்கழகம் முனைவர் டாக்டர் பட்டம் பெற்றவர். இவரது மகள் பிலிப்பைன்ஸ் நாட்டில் மருத்துவம் படித்து இந்தியாவில் தகுதி தேர்வு எழுதி, அதாவது FMG தேர்வு பெற்று IGMC இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் இன்டர்னாக பணியாற்றுகிறார். மருத்துவ கல்வி வழிகாட்டுதல் மிகவும் அர்ப்பணிப்புடனும் பணியாற்ற வேண்டும். இச்சேவையை நாங்கள் முழு நேரமாக நேர்மையாக செய்கிறோம். மாணவர்களை தேர்வெழுத செய்து நாங்களே நேரில் அழைத்து சென்று கல்லூரியில் சேர்த்து விடுகிறோம். கல்லூரி சம்பந்தப்பட்ட சந்தேகங்களுக்கு ஆசிரியரை கொண்டு வழி நடத்துகிறோம். நீட் தகுதி தேர்வில் பாஸ் ஆகாமல் வெளிநாடு சென்று படிப்பது மிகவும் ஆபத்தானது, இந்தியாவில் அங்கீகரிக்கப்படாது என்று அவர் கூறினார். மேலும் விவரங்களுக்கு 9944250324 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். அனைவருக்கும் காலை வணக்கம். குட்வில் ஓவர்சீஸ் நிறுவனமானது கடந்த 9 வருடமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. நம் நிறுவனத்தின் மூலம் பல மாணவர்கள் பல வெளிநாடுகளில் மருத்துவம் மற்றும் இதர படிப்புகளை படித்து வருகின்றார்கள். இதற்கான உத்தரவாதத்தை நாங்கள் கொடுக்கின்றோம். எனது மகளும் பிலிப்பைன்ஸ் நாட்டில் சென்று MBBS முடித்து வெற்றிகரமாக தற்போது இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார். இந்த செய்தியை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், நம்ம வெளிநாட்டில் அனுப்புவதற்கு நல்ல அனுபவமும் உத்தரவாதமும் வேண்டும். உதாரணத்துக்கு என் மூலமாக செல்லக்கூடிய மாணவர்களை நானே வெளிநாட்டுக்கு சென்று அழைத்து சென்று அவர்களை அந்த நாட்டில் விட்டு வருகிறேன். அவர்களுக்கு எந்த நிறைகுறைகள் இருந்தாலும் அதை நான் கூட இருந்து பார்த்துக் கொள்கின்றேன். ஸோ நீங்கள் அணுகக்கூடிய முகவர்கள் இந்த மாதிரி கன்சல்டன்சிஸ் இந்த மாதிரியான அனுபவம் உள்ளவர்களா என்பதை நீங்கள் தக்க ஆராய்ந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் நீட் பாஸ் பண்ண மாணவர்கள் மட்டும்தான் வெளிநாடு சென்று படிக்க முடியும். இதை கண்டிப்பாக பெற்றோர்களும் மாணவர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். நாம் அனுப்பக்கூடிய நாடுகள் வந்து பிலிப்பைன்ஸ் நாடு. பிலிப்பைன்ஸ் நாடு இந்தியாவை போல் தட்பவெப்பம் உள்ள நாடு. அந்த நாட்டில் சென்று படித்தால் இங்கே வந்து கிளியர் பண்ணக்கூடிய FMCG எக்ஸாமினேஷன் சுலபமாக கிளியர் பண்ணலாம். புதுவை மாணவர்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி குட்வில் நிறுவனத்தை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முதலமைச்சர் ரங்கசாமி ஆசியுடன் இன்று பிறந்தநாள் காணும் அகில இந்திய NR காங்கிரஸ் நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியின் மாநில பிரதிநிதி மற்றும் செயற்குழு உறுப்பினர், முன்னாள் வாரிய தலைவர் மற்றும் டவுன் அண்ட் கவுண்ட்ரி பிளானிங் போர்டு உறுப்பினர் MJF சிவகாந்தன் பிறந்தநாளை முன்னிட்டு உழவர்கரை ட்ரினிட்டி சர்ச் இல்லத்தில் உள்ள ஆதரவற்ற முதியோர் இல்லத்தில் மதிய உணவு சிக்கன் பிரியாணி பரிமாறப்பட்டது. மேலும் அவர்களுக்கு அன்றாட தேவையான டூத் பேஸ்ட், சோப், பிரஷ், ஹேர் ஆயில், கோம், பிஸ்கெட் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டது. இதனை சந்துரு துணைத் தலைவர் நெல்லித்தோப்பு முன்னின்று அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தார்.
சிறப்பு அழைப்பாளராக மாநில பொருளாளர் வேல்முருகன் மற்றும் லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதி மாநில செயற்குழு உறுப்பினர் நந்தா ஸ்ரீதர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். உடன் நெல்லித்தோப்பு தொகுதி பொதுச் செயலாளர் APT சவுந்தரராஜன், பாஸ்கர், தலைவர் IT விங்கன் மீடியா மற்றும் நிர்வாகிகள் குவைத் குமார், மணி, ரிஷி, ஜனா, கார்த்திகேயன், விக்கி மற்றும் நெல்லித்தோப்பு அகில இந்திய NR காங்கிரஸ் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள பைக் ஷோரூமில் நோட்டமிட்டு நள்ளிரவில் திருடிய நபரை CCTV காட்சிகளை கொண்டு போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை கடலூர் சாலையில் ஜாவா பைக் ஷோரூம் நடத்தி வருபவர் சாகர். வழக்கம்போல் கடந்த 3ஆம் தேதி இரவு ஊழியர்கள் ஷோரூமை மூடிவிட்டு வீட்டிற்கு சென்றனர். மறுநாள் காலை வந்தபோது ஷட்டர் உடைக்கப்பட்டு இருந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த ஊழியர்கள் உள்ளே சென்று பார்த்தபோது மேஜை டிராயர் உடைக்கப்பட்டு அதிலிருந்து பணம் 15,000 திருடு போயிருப்பது தெரிய வந்ததை அடுத்து இதுகுறித்து பைக் ஷோரூம் மேலாளர் முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் ஷோரூமில் உள்ள CCTV காட்சிகளை ஆய்வு செய்த போது சாவகாசமாக இரவு 7 மணியளவில் மர்ம நபர் கடை முன்பு வந்து நோட்டமிடுவதும் பின்பு நள்ளிரவு நேரத்தில் பைக் ஷோரூம் ஷட்டரை உடைத்து உள்ளே சென்று அமர்ந்தும் ஸ்க்ரூ டிரைவரை கொண்டு கல்லா பெட்டியை உடைத்து அதிலிருந்து 15,000 எடுத்து செல்வது பதிவாகி இருந்தது. இந்த CCTV காட்சிகளை கொண்டு போலீசார் திருடனை தேடி வருகின்றனர். திமுக இளைஞரணி சார்பில் கால்பந்து போட்டி எதிர்க்கட்சித் தலைவர் ரா. சிவா தொடக்கி வைத்தார். புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழக இளைஞரணி நடத்தும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா கால்பந்து விளையாட்டுப் போட்டி இன்று காலை 8 மணிக்கு உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கில் தொடங்கியது. மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் டாக்டர் ரோ. நிதிஷ் அவர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிக்கு மாநில துணை அமைப்பாளர் V. அனிபால் கென்னடி MLA, மாநில இளைஞரணி அமைப்பாளர் L. சம்பத் MLA ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பூ. மூர்த்தி வரவேற்று பேசினார். இந்த நிகழ்ச்சிக்கு மாநில கழக அமைப்பாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ரா. சிவா அவர்கள் தலைமை தாங்கி கால்பந்து போட்டியை ஒலிம்பிக் ஜோதி ஏற்றி தொடக்கி வைத்தார். முன்னதாக அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து கால்பந்து அணியின் கொடியேற்றி வைக்கப்பட்டது. போட்டியில் பங்கேற்கும் கால்பந்து வீரர்களுக்கு இளைஞரணி சார்பில் சீருடை வழங்கப்பட்டது. இன்றும் நாளையும் நடைபெறும் ஐவர் கால்பந்து விளையாட்டுப் போட்டியில் புதுச்சேரி, கேரளா, தமிழகத்தின் சென்னை, திண்டிவனம், கடலூர், எண்டியூர், கோவளம், சேலம் உள்ளிட்ட இடங்களிலிருந்து 52 அணிகள் பங்கேற்கின்றனர். நிகழ்ச்சியை மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் தாமரை கண்ணன், ரமிட் எட்வின், தமிழ் பிரியன், மாநில அயலாக்க அணி துணை அமைப்பாளர் சிவா, உப்பளம் தொகுதி துணை செயலர் ஆரோக்கியராஜ், நிர்வாகிகள் ராஜா, ராஜி, ரமேஷ், கல்யாண சுந்தரம், சுரேஷ் ஆகியோர் செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் மாநில துணை அமைப்பாளர் தைரியநாதன், தலைமை செயற்குழு உறுப்பினர் D. அருட்செல்வி, பொதுக்குழு உறுப்பினர்கள் பாசே சக்திவேல், ரவீந்திரன், வேலவன், கோபாலகிருஷ்ணன், அமுதகுமார், நர்கீஸ் ஆகியோர் மிகச் சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் இப்போட்டியில் முதல் 3 இடங்களை பிடிக்கும் அணிக்கு நாளை மாலை 5 மணிக்கு நடைபெறும் பரிசளிப்பு விழாவில் கழக கொள்கை பரப்பு செயலாளர், முன்னாள் துணைவேந்தர் முனைவர் சபாபதி மோகன் அவர்கள் கலந்து கொண்டு முதல் பரிசாக ரூபாய் 25,000, இரண்டாம் பரிசாக ரூபாய் 15,000, மூன்றாம் பரிசாக ரூபாய் 10,000 மற்றும் கேடயம், சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்க உள்ளார். காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் வெற்றி பெற்றதையொட்டி தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை புதுச்சேரி காங்கிரஸ் மற்றும் திமுகவினர் நேரடியாக சந்தித்து வாழ்த்து பெற்றனர். காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் வெற்றி பெற்றதையொட்டி கூட்டணி கட்சி தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் A.V. சுப்பிரமணியன், திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பத், செந்தில்குமார், அனிபால் கென்னடி, முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான், S.P. சிவகுமார், முன்னாள் துணை சபாநாயகர் MNR பாலன், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மேலும் வெற்றி பெற்ற காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்தியலிங்கத்தை தமிழக அமைச்சர்கள் மற்றும் தமிழக திமுக தலைவர்கள் நேரடியாக பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர்.
மத்தியில் அமையவுள்ள மோடியின் ஆட்சி குறைப்பிரசவ ஆட்சி. 5 வருடம் நீடிக்காத கூட்டணி கட்சிகளை மோடியை வீட்டுக்கு அனுப்பிவிடுவார்கள். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆருடம். புதுச்சேரி ஆகாஷ் எஜுகேஷன் சர்வீஸ் லிமிடெட் போட்டித் தேர்வு மையத்தில் படித்த மாணவன் எஸ் பாரதி நீட் தேர்வில் 700 மதிப்பெண் பெற்று சாதனை படைத்துள்ளார். புதுச்சேரி பாரதிய ஜனதா படுதோல்விக்கு பொறுப்பேற்று பாஜக தலைவர் ராஜினாமா செய்திருக்க வேண்டும். எதிர்க்கட்சி தலைவர் சிவா பேட்டி. புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் பாண்டிச்சேரி வழக்கங்கள் சங்கம் சார்பில் பாண்டி கஃபே ஹவுஸ் கேண்டீனை தலைமை நீதிபதி சந்திரசேகர் திறந்து வைத்தார். மாநில வளர்ச்சி, மக்கள் பிரச்சினை, அரசு ஊழியர்களின் நலன் ஆகியவற்றில் கவனம் செலுத்தாததாலே புதுச்சேரியில் பாஜக படுதோல்வி அடைந்தது என்று சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள பைக் ஷோரூமில் நோட்டமிட்டு நள்ளிரவில் திருடிய நபரை சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.